ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு பிரமி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கன் பிரெட் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 8 பிரெட் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிரெட்டை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஜூஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பாலை நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா பாலிலேயே ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் பால் எடுத்து பாலிலேயே நல்லா கலந்து வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடரே இல்லைங்கிறவங்க வீட்டில் நம்ம வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பாலோடு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நான் கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். ஒரு லேயர் கஸ்டர்ட் பவுடர் ஃபில் பண்ணது திரும்பவும் ப்ரெட் வச்சு இன்னொரு லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இதில் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மலர் தூவர மாதிரி இது மேலே நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சூப்பரான அமெரிக்கன் பிரெட் டிலைட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.